time situation or stimulant. So in which situation or in which mood you listen to which type of music. இப்போ சந்தோஷமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமான நிறைய என்ன சொல்றது, ராக்கிங் சாங்ஸ் மாதிரி கேட்போம். சேடாக இருந்தால் சேட் சாங்ஸ் கேட்போம். இல்லை ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி மியூசிக் கேட்போம் இல்லைங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. வென் இஷ் ஜாகா ஹோரே இஷ் இம்மர். ஸோ ஜாகிங் போகும்போது என்ன மாதிரி மியூசிக். வென் இஷ் கெஸ்ட் ஸ்ட்ரெஸ்ட் பின் இஷ். ஸோ பின் வென் இஷ் கெஸ்ட் இஸ் பின். ஹோரே இஷ். ஸோ என்ன ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது மெலோடியஸ் சாங். ஹோரே இஷ் மெலோடியஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். So lesen Sie die Zeitungsartikel über Musik, welche Themen kommen im Text vor. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். மியூசிக் ஸ்டூடியம் ஸ்டடீஸு, மியூசிக் ஒன் எமோஷன்ஸு, மியூசிக் zu bestimmten Anlässen, ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஒகேஷன்ஸ்க்கு. மியூசிக் அண்ட் கெஹர்னா பிரெயின். Entstehen von Musikgeschmack, developing music இது and Merkmale Guter music to features of a good music, film music, music und rememberings, music instrument, music und Reklame, publicity. ஸோ இந்த டாபிக் எல்லாம் இங்கே எங்கே வருதுன்றதை மார்க் பண்ணணும். நீங்கள் என்ன இதில் வருது தேர் நீங்கள் நான் படிக்கவா, நீங்கள் மீனிங் சொல்கிறீங்களா? ஓகே. வாஸ் மியூசிக் மார்க் டூன்ஸ் மிட் டூன்ஸ் மார்க். ஸோ மியூசிக் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்றது. ஸோ மியூசிக் triggers our emotions. It makes us happy or sad. Der amerikanische Forscher Steven Pinker hat einmal gesagt, Musik ist Käsekuchen für die Ohren, also etwas Süßes oder Leckeres. Aber Musik kann natürlich auch anders schmecken. Heavy Metal ist für die Ohren wohl eher scharf und ursig. நீங்களே படிச்சு சொல்றீங்களா? Beobachtet. Tonarten. Do Tonarten. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க.
நான் அப்புறமா பேசுறேன் எனக்கு கொஞ்சம் சொல்லுமா. ம் 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 einerseits. ம்
ம். ம். ஓகே. ஸோ இப்போ இது படிச்சீங்க இல்லைங்களா? இதில் வந்து எந்த சென்டென்ஸ் வந்து ட்ரூ அப்படின்றத மார்க் பண்ணணும். மூவர் ஆஃப் மியூசிக் டி வியர் மோகன் ரியாகியரன் வியர் மித் இமோஷனன். False. Musik in du Tonarten mag Dimension traurig und ruhig. Unser Gehirn verarbeitet Musik nur in einem Bereich. Music verstärkt die Emotionen in Filmen. Richtig. So, அடுத்தது Music kann die Heilung von Krankheiten unterstützen. Richtig. Super. Okay, ரெண்டு richtig. So next, Amen aus ihrem Kurs hat den Text nicht gut verstanden. Welche Informationen so நம்ம இப்போ படிச்சதுல வந்து ஏதோ ஒன்று அவங்களுக்கு புரியலன்னா நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு. இன்ஃபர்மேஷன் இன் டெக்ஸ்ட் ரைட்டர் கேபிள். ஸோ இன் டெக்ஸ்ட் கேட் டெக்ஸ்ட் எதை பற்றி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இன் டெக்ஸ்ட் கேட் எஸ் ஹோம். ஸோ தி விஸ்டிக்ஸ்டன் தேமாஸ் இந்த ஸோ இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அவுசர் டென் ஸ்டேட் இன் டெக்ஸ்ட் பிசைட் தட் அது தவிர மற்றது எதை பற்றி சொல்லியிருக்காங்க அது சொல்லணும். பெசாண்டஸ் இன்டரசான்ட் டேஸ்டர் பூண்டஸ் ஸ்பெஷலி இன்ட்ரெஸ்டடான ஒரு பாயிண்ட் இது இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த டூ வே கனெக்டர்ஸ் இது எல்லாமே டூ வே கனெக்டர்ஸ்னா ஜோவோல் அல்ஸ் அவுட் அப்படின்னா போத் and also so ஓல்னா both. சோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இந்த இப்ப நம்ம படிச்சோம் இல்லீங்களா, அதுல இருக்கு இந்த வேர்ட்ஸ். சோ அதுக்கப்புறமா எங்கெங்க இருக்குன்னு மார்க் பண்ணி பார்த்து பாருங்க. இல்லைன்னா nicht nur sondern auch. nicht nurனா not only, sondern auchனா but also. so ஓல்னா என்ன சொல்லிருக்கேன்? and sorry both. so ஓல்னா both and also. als auch அப்படின்னா and also. and also. அதே மாதிரி nicht nurனா not only இது மட்டும் இல்லாம but alsoன்றது. sondern auch வந்து but also. அது and also, இது but also. entweder அப்பனா என்ன das eine und das andere. இதுவும் அதுவும் இன்னொன்னும் சொல்றதுக்கு வந்து இது இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இது ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஜோவோல் வந்துச்சுன்னா ஆல் சவுக்காச்சும் வரணும். nicht nurனா sondern auch. not only but also this one. entweder order அப்படின்னா either. either or. weder not அப்படின்னா neither nor. nor. zwar aber certainly but. einerseits andererseits. one hand andererseits னா other hand. ஸோ இங்கே
இதுவும் அதுவும் ரெண்டுமே சொல்றதுக்கு இந்த லைன்ல இதை யூஸ் பண்ணோம். த சைன் ஆர்டர் அந்த ஒன்று இது இல்லை அது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து என்ட் வேடர் ஆர்டர். ஸோ இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு வேடர் நாக்கு. த சைன மிட் என்ஷாங்குங்கன் அப்படின்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஐன்ஷாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ரெண்டு விஷயத்துலயும் அது வேலை செய்யுது அப்படின்னு. ஒண்ணு இந்த மாதிரியும் வேலை செய்யுது, இன்னொன்னு அந்த மாதிரியும் வேலை செய்யுது அப்படின்னு. டூ சைடன் விச் ஹாஸ் டூ ஃபேஸஸ். ரெண்டு சைட்லயும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐனர் சைட்ஸ் அந்தர சைட்ஸ். சரிங்களா? இஷ்மான் சோவோல் கிளாசிஷ மியூசிக். ஸோ இதுல என்ன வரும்? இதெல்லாம் கரெக்டா இருக்கும். இதெல்லாம் கரெக்டா இருக்கும் லைனா. இது மட்டும்தான் ஜம்பிள்டா இருக்கும். இது மட்டும்தான் மாத்தணும். சைஷ்மா ஜோவோல் கிளாசிஷ மியூசிக் அல்ஸ் ஆஃப் ஜாஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ எனக்கு கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் ஆல்சோ ஜாஸ் பிடிக்கும். Ohne Musik kann ich wieder auf Roman noch putzen. இதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு நினைக்கிறேன். நாக் புட்சன். ஸோ ஒன்று மியூசிக் இல்லாமல் என்னால் க்ளீனும் பண்ண முடியாது, தொடக்கவும் முடியாது, க்ளீன் பண்ணவும் முடியாது. Am Wochenende gehe ich wieder auf ein Konzert. ஒன்று கான்சர்ட் போவேன். either I'll go to the concert. Order in skin. Okay. After Tom Gates war gern auf Concert. Certain. Aber Hauser. Okay. அதுக்கப்புறம் einerseits höre ich gern Music. ஒரு விதத்துல வந்து எனக்கு வந்து மியூசிக் கேட்க பிடிச்சிருக்கு. இன் அதர் ஹேண்ட் வந்து எனக்கு படிக்கும் போது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. Ich spiele nicht nur gern Klavier. கிட்டார். ஓகே. சரி, இப்போ புரிஞ்சுது இல்லைங்களா? இதுவும் 1 2 3 4 மார்க் எடுத்தா ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இங்கே என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்மான் ஜோவோல் கிளாசிஷ மியூசிக். ஸோ இதே வந்துடும். இஷ்மான் ஜோவோல் கிளாசிஷ மியூசிக் ஆல்சோ ஜாஸ்.
Einerseits sehe ich என்ன சொல்லலாம் Einerseits sehe ich gerne Filme. So, one hand I like seeing movies. In the other hand, lese ich gerne Bücher. So, படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். Ich kaufe zwar oft Bücher, aber ich lese nicht alle sofort. I certainly buy often books, but I don't read everything immediately. Ich esse weder Fleisch noch Fisch. So, மீட்டும் சாப்பிட மாட்டேன் ஃபிஷ்ஷும் சாப்பிட மாட்டேன். Ich gehe nicht nur gern ins Kino, sondern auch gerne spazieren. So, entweder machst du jetzt deine Hausaufgaben oder lernst du später. So, either you do your homework or you learn. Next. So, Musik in Ihrem Kopf, welche Lieder verbinden Sie mit besonderen Erinnerungen? So, என்ன மாதிரி பாட்டு வந்து உங்களுக்கு அடிக்கடி நம்ம பிரெயினில் மைண்டில் ஓடிட்டு இருக்கும்? ஸோ எது உங்களுக்கு பிடிக்கும், எந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? ஸோ அதை பற்றி சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம். ஸோ இது வந்து சென்டென்ஸு எந்த இடத்துல வந்து ஹையாக இருக்குது, எந்த இடத்துல வந்து லோ இறங்குது ஏறுதுன்ற மாதிரி ப்ரொனன்சியேஷன். ஸோ எஸ் ஆர் நோ கொஷின்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா ஹையாக போகும். ஸோ எஸ் ஆர் நோ கொஷின்ஸ்க்கு, ஃபாலோ அப் கொஷின்ஸு, ரொம்ப பொலைட்ஃபுல்லாக கேட்குற கொஷின்ஸ்க்கு, எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த டோன் வந்து மேலே போகும். பை அவுசாகன், ஆஃப் ஆர்டருங்கன், அதாவது ஸ்டேட்மெண்ட்டு, ரிக்வெஸ்ட்டு, டபிள்யூ கொஷின்ஸ்க்கெல்லாம் லோவாக போகும். பை நிட் அப்கேஷ்லாஷன், அதாவது நாட் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸு அண்ட் வந்து அது கண்டிப்பாக சர்டைனிட்டி இருக்காது. ஒரு வேளை கெஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கிற இதுக்கு எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக போகும். சரிங்களா? நெக்ஸ்ட் கெடாக்டினி ஸ்லைஸ் 2 மெமரி பெர்ஃபார்மன்ஸ். So, Oran können Sie noch erinnern? So, எதை பற்றியெல்லாம் do you still remember அப்படின்னு. Das war das erste Deutsch Word das Sie gelernt haben. First German word என்ன கற்றுக்கிட்டீங்க? Was waren heute im Kurs die ersten Wörter des Lehrers der Lehrerin? So, வந்து ஃபஸ்ட்டு வேர்டு இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது உங்கள் டீச்சரு என்ன சொன்னாங்க? Notieren Sie 5 neue deutsche Wörter aus der letzten Kursstunde. So note down 5 German words which you learned in the previous class. Was hatten Sie gestern and what did you wear yesterday? Was at your partner partner? So உங்க பார்ட்னர் இல்லை உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து என்ன வேர் பண்ணியிருந்தாங்க? Was haben Sie an Ihrem letzten Geburtstag gegessen? What did you eat in your previous last birthday? அப்படின்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் கொஷின்ஸு ரிமெம்பரன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை மைண்டில் மெமரிஸ் இருக்குது அப்படின்னு.
உங்களுக்கு ஏதாவது ஒன்று புரியல அப்படின்னா, இல்லை எனக்கு ரிமெம்பரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுன்னா, டஸ் ஃபேஸ் நியர் கெராடனிக் டவுன். இப்போ அதை பற்றி யோசிக்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு டஸ் ஃபேஸ் நியர் கெராடனிக் டைம். இப்போ ஐ கான்ட் திங்க் அபவுட் இட் நோ. Keine Ahnung, no idea. Ich komme gerade nicht drauf. I can't figure it out. Da bin ich wirklich überfragt. ஸோ நிஜமாக எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு da bin ich wirklich überfragt. Nearly test of der Zunge. ஸோ இட் இஸ் ஆன் த டிப் ஆஃப் மை மவுத். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் வருது, இதுக்கு மேலே வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு மியர் கெஃபல் டெஸ்ட் ஆஃப் த ஜுங்க. ஜுங்கன்னா டங். ஸோ இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லேசன் சிடி ப்ரோக்ராமன் அன்குண்டுகும் வாஸ் இஸ் த சேமா வேர் இஸ் இன் ஸ்டுடியோ. ஸோ இது வந்து ஒரு என்ன ஒரு ஷோ. இந்த ஷோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, heute geht es in unseren Sendung uns das Lernen und sinnvolle Tipps dazu. ஸோ இதை இன்னைக்கு வந்து எதை பற்றினா ஷோவில் லேர்னிங்கு அண்டு ஒரு அதுக்கான ஒரு சென்ஸ்ஃபுல்லான டிப்ஸு. Viele Aspekte sind beim Sprachenlernen wichtig, aber ohne Motivation und eine positive Einstellung wird es schwer. ஸோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து லாங்குவேஜ் லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் வித்தவுட் மோட்டிவேஷன் அண்ட் வித்தவுட் என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்லாமல் வந்து நம்மளால் இட் இஸ் டிஃபிகல்ட். That's meint Zoom in the sense. That means at least டாக்டர் கிரேகார் ஷெல்பேக் வந்து அவர் எப்படி சொல்கிறார், beschäftigt sich seit 15 Jahren als Lerncoach mit diesem Thema. He is working or he is busy since 15 years as a learning coach with this topic. Unser zweiter Studiogast ist Ina Dahlmeier. Sie unterrichtet an einer Gesamtschule und versucht ihren Klassen Techniken zu vermitteln, die beim Lernen helfen. ஸோ இன்னொரு கெஸ்ட்டு வந்து ஈனா தால்மேயர். அவங்க வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூல் ஹை ஸ்கூலில் வந்து டீச் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஷீ ட்ரைஸ் வித் அ டெக்னிக்ஸ் டு லேர்ன் ஹெல்ப் வித் த லேர்னிங். ஸோ இது ஆடியோ கேட்டுட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசினாங்க, லேர்ன் டிப்ஸு, லேர்ன் டிப்புன்னு லேர்ன் சைட்டுன்னு எதை பற்றி பேசினாங்கன்றதை மார்க் பண்ணு, ஆர்டர் பண்ணு.
ஓகே. எது ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? லேர்ன் சைட்டுனா, லேர்ன் டிப்புனா, லேர்ன் டிப்ஸா? ம். லேர்ன் சைட்டன். ஓகே. செகண்ட் வந்து லேர்ன் டிப்ஸ். ஸோ சேம் இவங்க வந்து யார் சொன்னாங்க, இந்த சென்டென்ஸ் வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மாடரேட்டர், அந்த கண்டக்ட் பண்ணுற ஒரு நடுவில் இருக்க சொல்கிறாரா, எம்என் போடணும். இவங்க ஷெல் பேக்குக்கு வந்து எஸ், ஈனா டால்மேயருக்கு வந்து டி போடணும். Es gibt keine feste Tageszeit, zu der man am besten lernt. So இது யார் சொல்றா? There is no specific time. இந்த டைம்ல படிச்சா நல்லா படிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு யார் சொல்றா? One man motivate is learnt man effective. ஸோ மோட்டிவேட் பண்ண நல்லா படிக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் படிக்கிறது. அதுவும் அவரு தான் சொல்றாரு. Beim Lernen sollte man mehrere Sinne nutzen. So while learning we should use many senses. பார்க்குறது, கேட்குறது, அந்த மாதிரி பண்ணிட்டு அதன் மூலமா கற்றுக்கணும். யார் சொல்றான்? Dalme. Okay. Es hilft kleine Mengen zu lernen und Pause zu machen. So small amount of learning பண்ணிட்டு கொஞ்சம் breaks எடுக்கணும், அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் மாடரேட்டர் சொல்றது. Neue Wörter sollte man in einem besonderen Kontext verwenden. ஸோ புதுசாக வேர்ட்ஸ் பார்த்தோம்னா அது நியூ ஸ்பெஷல் கான்டெக்ட்ல வந்து யூஸ் பண்ணால் அதை கற்றுக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. One learns better when man seinen eigenen Lerntipp kennt. ஸோ one learns better when he knows their own tips. அவங்களுக்கு படித்தா எப்படி புரியும், கற்றுக்க முடியும்னு அவங்களுக்கே ஒரு மெத்தட் இருக்கும், அந்த மெத்தட் அவங்களுக்கு தெரியணும். தெரியலையா? தாழ்மை. அப்புறமா மறுபடியும் கேட்டு பாருங்க, சரிங்களா? ஓகே. ஸோ welche deutsche Wörter können Sie sich schlecht merken? ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து ரொம்ப பேடாக ரிமெம்பர், இது மறந்து போகுது அப்படின்னு சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் வந்து ஒரு ஓன் ஸ்டோரியாக மேக் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க.
Wenn Sie schwierige Wörter in einem besonderen Kontext verwenden, können Sie sich diese besser merken. ஸோ ஸ்பெஷல் கான்டெக்ட்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். Denken Sie sich zum Beispiel eine fantasievolle Geschichte mit diesem Wörtern aus. ஸோ உங்களால் ஒரு இமேஜின் பண்ண ஒரு ஸ்டோரியில் வந்து இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கன்றாங்க. Überprüfen Sie einige Tage später, wie gut Sie an die Wörter erinnern können. ஸோ கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி மறந்து போகுது, இது வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு லேர்ன் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸோ இந்த டெக்ஸ்ட் படிச்சுட்டு மேலே இருக்கிற வந்து 3 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். Unsere Ausflugtipps, so outing tips, die Welt mal anders erleben, to experience the world differently. Wir stellen Ihnen heute 3 besondere Worte vor, und dann Sie einen anderen Blick auf die Welt bekommen. ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் பிளேசஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதன் மூலமாக நீங்கள் வந்து வேர்ல்டு இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்க்கலாம். mit allen Sinnen außerdem mit viel Spaß. நம்மளோட எல்லா சென்ஸும் யூஸ் பண்ணி அண்ட் என்ஜாய் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். பெசுகன் ஜி, இது மீனிங்ஸ் படிச்சிட்டிங்களா? ஓகே. So besuchen Sie die Villa Zinnenreich in Rohrbach, Oberösterreich, ein nicht eintagliches Museum für alle Altersgruppen und besonders für neugierige Menschen mit Humor. என்ன சொல்றாங்க? ஸோ விசிட் வில்லா, ஒரு வில்லா இருக்குது, அதை விசிட் பண்ணுங்க ரோர்பேக்கில். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அன் அன்யூஷுவல், இட்ஸ் அன் அன்யூஷுவல் மியூசிக் ஃபார் ஆல் ஏஜ் குரூப் அண்ட் ஸ்பெஷலி ஃபார் ரொம்ப க்யூரியஸாக இருக்கிற பீப்புளுக்கும் ரொம்ப ஹியூமர் சென்ஸ் இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. Hier können Sie ungewöhnliche Dinge mit allen Sinnen erleben und sich über manches wundern. Es beginnt mit essbaren Tickets, geht weiter über verschiedene visuelle Tricks und ein Fühlschiff bis zu besonderen Horrorerlebnissen. Auch kreativ können Sie werden und Experimente machen. Am besten reservieren Sie einen ganzen Tag für dieses Museum in der speziellen Art. சொல்றீங்களா? Okay. So lieben Sie die Natur und Bäume und würden gern mehr darüber wissen? Möchten Sie mal die Perspektive wechseln? Dann ist der Baumwipfelfahrt im Bayerischen Wald der richtige Ort für Sie und Ihre Familie.
Genießen Sie nicht nur die Ruhe und Sonnheit der Natur, sondern auch einen traumhaften Blick in die Ferne. Der Pfad und der Aussichtsturm sind barrierarm und familienfreundlich. Deshalb kommt man auch mit Kinderwagen oder Rollstuhl bequem an sie. Für den Pfand empfehlen wir nach 2 Stunden in Tierfreigelände und in den Restaurants direkt daneben vergehen weitere Stunden sehr schnell. Okay, im Haus der Musik in Wien erfahren Sie an einem halben Tag Spannendes über Musikklanger, Komponisten und die Wiener Philharmoniker. Sie können das Orchester zum Beispiel virtuell dirigieren und lernen seine Geschichte kennen. Im Bereich Sonotopie erleben Sie die Welt der Klänge. Wie entstehen sie? Wie breiten sie sich aus? Spielen sie auf Reiseninstrumenten oder formen sie eigenen Klänge? Allen Musikinteressierten ab 5 Jahren empfehlen wir einen Besuch in diesem attraktiven Museum. Mm-mm. Mm-mm. Mm. Okay. ஓகே இந்த மூணுத்துல எந்த பிளேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதை பத்தி பேசணும்னா யூ கேன் ட்ரை திஸ் அவுட் ஸோ இதோட 8th லெசன் கம்ப்ளீட்